மக்களே, மகாபாரத கதையை தொடரலாமா? பலரும் இருந்தபோதும் ஏன் ஏகலைவன் தன் அம்பையை கட்டாயமாக அர்ஜுனன் மீது எய்தான்? ஏனென்றால் அப்போது இருந்த அனைவரிலும் மிகவும் தெளிவாகத் தெரியக்கூடிய வில்வீச்சாளர் அர்ஜுனன்தான். அவனது தீவிரமான பார்வையும் அவன் வில்வித்தை வெளிப்படுத்தும் முறையும் அதற்கான அடையாளங்களாக இருந்தன. அதனால் ஏகலைவன் இந்நடுக்கத்தில் உள்ளவரில் சக்தி வாய்ந்த வில்வீச்சாளரான அர்ஜுனனை இலக்காக கொண்டான். உடனே தர்மராஜர், நீ யார் என்று கேட்டார். அதற்கு பதில் கூறுவதற்கு முன் அர்ஜுனன், உன் குரு யார் என்று வினவினான். இதற்கு காரணம் மிக எளிது. ஓரிரு நொடிகளில் 10 அம்புகளை கொண்டு ஓடியபடியே செல்லும் இலக்கை தாக்குவது யாராலும் சாதிக்க முடியாத காரியம். அந்த கணமே அர்ஜுனன் உணர்ந்தான், இந்த மனிதன் என்னை விட மேன்மையான வில்வீச்சாளர் என்று. அர்ஜுனனின் கேள்விக்கு பதிலளித்தான் ஏகலைவன், எனது குரு துரோணாச்சாரியர் என்று தெரிவித்தான். அதைக் கேட்டு துரோணாச்சாரியர் முன்னே வந்து, அது நான்தானா என்று கேட்டார். அவரை கண்டவுடனே ஏகலைவன் அவருடைய பாதத்தில் விழுந்து, குருவே, என்னை பார்க்க நீங்கள் வருவதா நினைவில் இருக்கிறதா? பல ஆண்டுகளுக்கு முன் நான் உங்களிடம் வந்து இந்த கலையை கற்க நினைத்தேன். ஆனால் நீங்கள் நான் க்ஷத்திரியர்களுக்கே மாத்திரம் கற்றுத்தருவேன் என்று கூறினீர்கள். உங்களது சொல்லை மதித்து நான் வீடு திரும்பிப் போய் உங்களது ஆசீர்வாதத்துடன் உங்களது உருவத்தை மண்ணால் உருவாக்கி வைத்தேன். உங்களை எனக்குள் நிரந்தரமாக கலந்து கொண்டதாக நினைத்து கொண்டு அதே கவனத்துடன் பயிற்சி செய்தேன். இன்று யாராலும் இதனைச் செய்வது முடியாத பல திறன்களை பெற்றிருக்கிறேன். ஒரே நொடியில் 10 அம்புகளை எய்து ஒளியை மட்டுமே மையமாக கொண்டு இலக்கை தாக்குவதில் வல்லவனாகிவிட்டேன் என்றான். இதைக் கேட்ட துரோணாச்சாரியரின் மனம் ஆனந்தமும் குழப்பமும் அடைந்தது. ஒருபுறம் ஏகலைவன் விற்கு ஏற்பட்ட எல்லை மீறிய சாதனையை பார்த்து அவர் மகிழ்ந்தார். ஆனால் மறுபுறம் அர்ஜுனனை உலகின் சிறந்த வில் வீச்சாளராக ஆக்க வேண்டும் என்று அவர்களுக்கிடையே ஏற்பட்ட வாக்குறுதிக்காகவே அவர் பெரும் குழப்பத்துக்குட்பட்டார். ஏகலைவன் எவ்விதமும் சந்தேகமின்றி அர்ஜுனனை விட சிறந்த வில் வீச்சாளராய் விளங்குவதால் துரோணாச்சாரியர் தன் அர்ஜுனனிடம் செய்த வாக்குறுதியை காப்பாற்ற இயலாத நிலை ஏற்பட்டது. அப்போது திடீரென்று துரியோதனன் முன்வந்து, என் அருமை தோழா ஏகலைவா, உன்னை போன்ற யுத்த வீரரை நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை. எத்தனை பேராட்சிகளுக்குள் தேடினாலும் உன் திறனை எவருமே சமன்படுத்த முடியாது. உன்னை சந்தித்ததே எங்களுக்கு பேரின்பம். இனிமேல் நாங்கள் 100 பேர் உன் நேசத் தோழர்களாக இருப்போம் என்று உருகினான். அவன் மேலும் ஏகலைவனை முழு மனதுடன் மதித்து, எங்கள் நாட்டில் இருந்து வேண்டியவற்றை சொல்லிவிடு. பொன்னோ வைரமோ வேறு எந்த விலையுயர்ந்த பதக்கமோ வேணுமானால் கேள், நாங்கள் உனக்கு அனுப்பி வைப்போம் என்று கொடைகளை மழை பொழிந்தது போல வழங்கினான். இந்த புகழ்ச்சிகளாலும் பரிசுகளாலும் ஆழ்ந்து சென்ற ஏகலைவன் துரியோதனனை தோழனாக ஏற்றான். கௌரவர்கள் ஏகலைவனைச் சூழ்ந்து பாண்டவர்கள் கூட அவனிடம் செல்ல முடியாது போகச் செய்தார்கள். துரோணாச்சாரியர் உடனே புரிந்து கொண்டார், கௌரவர்களில் யாரும் அர்ஜுனனை விட மேன்மை இல்லை. ஆனால் ஏகலைவனை நண்பனாக பெற்றுக்கொண்டால் அர்ஜுனனுக்கே இது மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிடும். ஏகலைவன் அர்ஜுனனை எளிதில் வெல்லக்கூடிய வல்லமை பெற்றவன். அதை அடிப்படையாக கொண்டு கௌரவர்கள் வெற்றிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். அதை தடுக்க துரோணாச்சாரியருக்கு போதிய சமயம் இல்லை. அவர் உடனடியாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்ந்தார். துரோணாச்சாரியர் ஏகலைவனை பார்த்து, ஏகலைவன், நீ என்னை குரு என உண்மையிலேயே மனத்தாலும் சொற்களாலும் செய்கையாலும் மதிக்கிறாயா என்று கேட்டார். ஆமாம் குருவே, அதில் சந்தேகமே இல்லை என்று ஏகலைவன் சற்றும் தடுமாற்றமின்றி பதில் தந்தான். அப்படியானால் நான் இன்று குரு தட்சிணை கேட்கிறேன், அதை எனக்கு தருவாயா என்று துரோணாச்சாரியர் கூறினார். ஏகலைவன் எப்போதும் போல் பணிவுடன், குருவே, நான் ஒரு காட்டுவாசி வேட்டைக்காரன் மட்டுமே. எனக்கு கொடுக்க வீரம் தரும் சொத்துக்கள் எதுவும் இல்லை. புலித்தோள்களும் யானை தந்தங்களும் இறைச்சியும் எனக்கும் இருப்பவை அவற்றே. ஆனால் எனக்கே எது இருப்பினும் அதை உங்களுக்கு அளிக்கத் தயார் என்றான். துரோணாச்சாரியர் 1-2 நொடிகள் ஏகலைவன்வை துடிப்புடன் பார்த்தார். பிறகு மெதுவாக, நீயே கொடுக்கக்கூடிய ஒரே பொருள்தான் எனக்கு தேவை, அது உன் வலது கை 3 விரலைதான் என்று சொல்லிவிட்டார். துரோணாச்சாரியர் ஏகலைவன் அதனை கொடுப்பாரோ இல்லையோ என்று ஐயமுற்று இருக்கையில் அச்சுற்றிலும் இருந்தவர்கள் தங்களை விட்டு நாட்டை நோக்கி பார்வை திருப்பினார்கள். ஏனென்று தெரிந்து கொள்ள துரோணாச்சாரியர் பாதியில் திரும்பி பார்த்தபோது மண்ணில் ஏற்கனவே வெட்டி போடப்பட்ட எதிர்நோக்கமின்றி கிடக்கும் ஒரு கையை பார்க்க நேர்ந்தது. ஒரு தயக்கமுமின்றி ஏகலைவன் தன் வலது கை முழங்கையை வெட்டி அதை துரோணாச்சாரியரின் பாதத்திலேயே வைத்து விட்டிருந்தான். இதைக் கண்ட துரோணாச்சாரியர் மிகுந்த அதிர்ச்சியடைந்தார். ஏகலைவன் இதுபோல் தன் தியாகத்தை செய்துவிடுவான் என்று அவரால் ஊகிக்கவே முடியவில்லை. அடுத்தவனாக அருகில் நின்ற அர்ஜுனனின் கண்களில் ஒரு துளியகன்றி நீர்த்துகளானது. அவன் உள்ளம் உழுக்கப்பட்டது. இந்த பேரமிக்க வில் வீச்சலர் மீது நிகழ்ந்த அநியாயத்திற்கு அவனே காரணமாயிருந்திருக்கும் என்று எண்ணியபடி
அர்ஜுனனின் இதயம் வலித்தது. ஏகலைவன் வின் இரத்தம் நிலத்தில் சிந்தும்போது சில துகள்கள் துரியோதனனின் முகத்திலும் விழுந்தது. ஏகலைவன் வலது கை 3 விரலை மட்டுமே வெட்டியிருந்தாலும் துரியோதனனுக்கு அது தன் விரலை வெட்டிய வலி போலவே உணர்ந்தது. இந்த ஒற்றை சந்தர்ப்பத்தை பிடித்துவிட்டது போல தோன்றிய சமயத்தில் துரோணாச்சாரியர், இதுபோல இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது, வந்தாலும் என்னுடைய பொன், பொருள், நாடு, எனது உயிர் வரை கொடுத்தும் சரி இவனை பாதுகாக்கச் செய்ய வேண்டும் என்று மனம் உடைந்து துன்பமும் ஒன்றாக அவர் அங்கிருந்து தலை குனிந்து நகர்ந்தார். நண்பர்களே, ஒரே கதை இவ்வளவு வலிமையூட்டுமா? ஒரு மனிதன் தன் வாழ்வை முழுவதும் மறந்து கதை ஒன்றை மட்டுமே கேட்டுக்கொண்டிருப்பானா? உங்க குழந்தைகளுக்கு இந்த கதையை படித்து காட்டி வளர்ப்பதே அவர்களின் வாழ்க்கைக்கு தேவையான கோட்பாடுகளையும் பண்புகளையும் வழங்குவதாக இருக்க முடியும் என்று சொல்லுமானால் அதை கொண்டாடுவீர்களா? மேலும் இன்றைய காலத்தில் எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எதிர்காலத்தில் எதன் முன்பாக நின்றாலும் அதற்கான தீர்வை ஒரே ஒரு கதையை படிப்பதிலேயே பெற முடியும் என்று நம்புவீர்களா? ஆம், அது சாத்தியம். எல்லாமே சாத்தியமாகும். மனித வரலாற்றில் இதுவரை கூறப்பட்ட மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தால் இந்த கதை எந்த பிரம்மாண்டமான திரைப்படத்தையும் விட 100 மடங்கு அலங்காரமாய் உள்ளது. இது உறுதி. விக்ரமாதித்யன் எழுதிய முழு மகாபாரதம் 2 பாகங்களாகவும் அதேபோல் இபுக் வடிவிலும் அமேசான் உள்ளிட்ட 43 ஆன்லைன் தளங்களிலும் கிடைக்கிறது. உலகம் முழுவதும் 54 மொழிகளில் இது வெளியிடப்பட்டுள்ளது. வீடியோவின் விளக்கத்தில் உள்ள இணைப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. விரைவாக ஆர்டர் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஒரு புத்தகம் மாத்திரமல்ல, இட்ஸ் a library for your life. அந்த சந்தர்ப்பத்தில் அர்ஜுனன் துரோணாச்சாரியரிடம் வந்து, ஆச்சாரியா, இதையெல்லாம் என்னக்காகத்தானா செய்தீர்கள் என்று கேட்டான். துரோணாச்சாரியர், இது தர்மத்துக்காக அர்ஜுனா என்று சொல்லிவிட்டு ஒதுங்கிச் சென்றார். அந்த இரவில் அர்ஜுனன் ஒரு நீர்நிலையின் கரையில் இருந்து கொண்டே ஒரு மரத்தடியில் எவ்வித ஒளியும் இல்லாமல் மனச்சிந்தனையில் ஆழ்ந்தான். இரவும் இறங்கிவிட்டது. அவன் அங்கே யோசித்துக் கொண்டிருந்த போது நகுலன், சகாதேவன் இருவரும் வந்து, அண்ணா, நீங்கள் ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டனர். அர்ஜுனன் பதிலளித்தான், எக்கலவ்யா தன் வலது கை 3 விரலை ஒழித்ததால்தான் நான் பெரிய வில் வீச்சாளர் என்று அறியப்படுவது எனக்கு ஏற்றதல்ல. நான் ஏகலைவன் வைவிட மேன்மை படைத்தவன் அல்ல. உண்மையில் இப்பெருமை எனக்கு கிடைத்தது மகிழ்ச்சி இல்லை. ஏகலைவனை விட நான் மேன்மையாக இருக்க வேண்டும். ஏகலைவன் ஒளியைத்தான் மையமாக கொண்டு அம்பை எய்கிறான். அந்த முறை என்னை விட மேலானது. எனவே நான் அதைவிட மேன்மையடைய வேண்டுமானால் நான் என்னை மீறி முயற்சி செய்ய வேண்டும். எனில் நான் முற்றிலும் இருளில் இருந்து கொண்டே அம்பை எய்க கற்றுத் தீர்க்க வேண்டும். அப்போதுதான் உண்மையிலேயே நான் ஏகலைவன் வைவிடச் சிறப்பாக ஆகலாம் என்று கூறினான். அன்று முதலே அர்ஜுனன் இருள் விளக்காது ஈரமான இரவுகளில் கூட ஒளியைத்தான் நம்பி அம்பு எய்கும் பயிற்சியில் முழு மனத்துடன் இறங்கினான். அவன் திறமை ஒரு உச்ச நிலைமைக்குச் சென்றது. ஒரு நாள் நகுலன், சகதேவன் இருவரும் கை நிறைய பேரிச்சம்பழங்கள் போன்றவற்றை எறிந்தபோது பூமியை அடைவதற்கு முன்னேயே அர்ஜுனனின் அம்புகள் அவற்றை 2ஆக பிளந்துவிட்டன. அதுதான் அவன் அடைந்த முழுமையின் அளவு. ஒரு நாள் துரோணாச்சாரியரிடம் சென்று இந்த திறமையை அர்ஜுனன் காண்பித்தான். தனது புதிய பாங்கினை காட்டிவிட்டு, குருவே, இதையெல்லாம் நான் அடைந்தது உங்களால்தான். ஏகலைவனுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதன் பின்பும் நீங்கள் அவரிடம் குரு தட்சிணை வாங்கினீர்கள். ஆனால் எங்களையெல்லாம் இவ்வளவு கற்று வைத்த உங்களால் எங்களிடமிருந்து எதுவும் கேட்கவில்லை. இன்று நீங்கள் ஏதாவது கேட்டால் நான் தரத் தயார் என்று பணிவுடன் கூறினான். இது கேட்டவுடன் துரோணாச்சாரியர் அர்ஜுனனை நெஞ்சில் பலமாக தரப்பை கொண்டு அடித்துவிட்டு அவன் முன் ஒரு பட்டயத்தை எறிந்து வைத்து, இந்த வாள் எடுத்து என்னுடன் போரிடு என்று கட்டளையிட்டார். அர்ஜுனன் அதிர்ச்சியுற்றான். குருவே, நான் உங்களுடன் வாள் கொடுப்பதா? நீங்களே எனக்கு கற்றுத்தந்த குரு. உங்கள் மீது வாள் தூக்குவதே எங்களை இதயத்திற்கு வராத செயல். நான் தான் எப்படி சண்டையிட முடியும் என்று திகைத்தான். துரோணாச்சாரியர் மீண்டும் ஒரு அடியை வழங்கி, அர்ஜுனா, போர்க்களத்தில் இருக்கும்போது எதிர்நீச்சல் சரிக்கும் 20 பேர் உன் முன் நின்றால் அவர்களை உன் வாளாலும் விலையும் கொண்டு சமாளிக்க வேண்டும். அப்போது எதிரியில் நான் இருக்கிறேன் என்று வைத்தும் நீ தயங்கவே கூடாது. அப்போ அது உன் மரியாதை, உன் கடமை என்று கூறினார். அர்ஜுனா, ஒரு நாள் போர்க்களத்தில் நீயும் நானும் எதிர்கொண்டு நிற்போமே. அப்போது நீ என் மாணவனாக, அதே சமயம் ஒரு உண்மையான போர் வீரனாக என்னை எதிர்த்து எடுத்துக்கொண்டு சாதித்து வெல்ல வேண்டும். அதுவே என் குரு தட்சிணை. அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்றார் துரோணாச்சாரியர். அர்ஜுனன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு குரு தட்சிணை என்ற வார்த்தையை கேட்டதால் மறுப்பதற்கே வழியில்லை. உடனே உடன்படும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். துரோணாச்சாரியரின் பயிற்சியில் கௌரவர்களும் பாண்டவர்களும் சிறந்த போராளிகளாக விளங்கினார்கள்.
அப்போது ஹஸ்தினாபுரத்தில் மக்கள் சந்தோஷத்திற்காக ஒரு பெரிய மைதானம் அமைக்கப்பட்டு அவர்களின் போர் சுற்று பயிற்சி ஞானத்தை காண்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலில் தர்மராஜன் முன்னே வந்து வேல், பலவேல், வேல் வீச்சு முறை, ரத இயக்குமுறை என்று அவனது திறமையை காட்டினான். அடுத்து நகுலன், சகதேவன் இருவரும் தமது வாள் மற்றும் குதிரை பயிற்சியையும் வெளிப்படுத்தினர். பிறகு சில கௌரவர்கள் அவர்களது திறமைகளை ஒருவருக்கொருவர் காட்டினர். அவர்களின் பேச்சினை முடித்தபின் துரியோதனன் மேடையில் வர அழைக்கப்பட்டார். அந்த தருணத்தில் துரியோதனன் பீமனை நோக்கி, நீ வளராகும்போது என்னை மல்யுத்தத்தில் வென்றாய். அது அப்போதைய நிலை. இப்போது நாம் இருவருமே வளர்ந்துள்ளோம். இன்னும் ஒரு முறை என்னை வெல்ல உனக்கு தைரியம் உள்ளதா பீமா என்று சவாலிட்டான். பதில் சொல்லாது பீமன் தன் கதை எடுத்துக்கொண்டு நேராக துரியோதனன் மீது அலறியபடி தாக்க முயன்றான். நண்பர்களே, அடுத்த சிறப்பு பகுதி இன்னும் ஒரு வாரத்தில் இருக்கிறது. தவறாமல் அடுத்த சனிக்கிழமை இதே நேரத்தில் சந்திப்போம். அதற்கு முன் எனது மகாபாரத புஸ்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். அதன் லிங்க் இந்த வீடியோக்களின் விளக்கப் பகுதியில் உள்ளன. இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் இப்போது செய்துவிடுங்கள். அதுவரை நலமாயிருங்கள். பை.